ஒலிம்பிக் தொடரில் துப்பாக்கி சுடுதலில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சதீஷ் முருகன், யாரெல்லாம் அவரை வரவேற்றார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் மற்றும் கலப்பு என 2 பிரிவுகளின் துப்பாக்கிச்சூடு போட்டியில வெண்கல பதக்கம் வென்ற ஒலிம்பிக் வீராங்கனை மனு பாக்கருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி சார்பில் பாராட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியின் சார்பில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் அந்த பள்ளியினுடைய மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக மனு பாக்கர் மற்றும் அவரது தாயாரை வரவேற்றனர். முன்னதாக அந்த பள்ளி மாணவ மாணவியர் மனு பாக்கரை வரைந்திருந்த ஓவிய கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். அதே போல அவர் இதுவரை கலந்து கொண்ட போட்டிகளில் கலந்து கொண்ட புகைப்படங்கள், வெற்றி பெற்ற புகைப்படங்கள் என புகைப்பட கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில மனு பாக்கர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில பள்ளியில் இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட மற்றும் சர்வதேச அளவில் போட்டிகளில் கலந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்டவருக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகைக்கான காசோலையும் மனு பாக்கர் சார்பில் வழங்கப்பட்டது. அதே போல அவருக்கும் துப்பாக்கியும் வழங்கப்பட்டது. நினைவு சின்னமாக துப்பாக்கியும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவ மாணவியருடைய கேள்விகளுக்கு அவர் சுவாரஸ்யமாக பதிலளித்து வந்தார். அதே போல மாணவிகளுடைய விளையாட்டு போட்டிகள் மற்றும் தான் கல்வி மற்றும் போட்டியில் எவ்வாறு சரிசமமாக அதை கருதி போட்டியில் சாதிப்பது போன்ற பல்வேறு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளும் மாணவ மாணவியர் மத்தியில் மனு பாக்கர் தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.